உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் நம்முடைய ஆயுர்வேத சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெயகர் அவர்களை சந்திக்கிறோம். டாக்டர் வணக்கம். டாக்டர், நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்காக ஒவ்வொரு நோய்க்கான எப்படி வருது, அதை எப்படி குணமாக்குறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்கீங்க. நம்மளுடைய ரோஜா தமிழ் டிவி நேயர்களும் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களும் அதை பற்றி பல சந்தேகங்களை உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதுபோல் இன்றைக்கி நம்முடைய ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு நீங்கள் எதை பற்றி சொல்ல வந்திருக்கீங்களோ சொல்லுங்கள் டாக்டர். அனைத்து ரோஜா டிவி நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். இது உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் மருத்துவமும் ஜோதிடமும் சேர்ந்தது ஒரு ஆர்டிக்கல். ஸோ அந்த ஜாதக ரீதியாக கொரோனா வைரஸ் வந்ததை எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் நம்ம படித்தது. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல அது சொல்கிறதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன குறிப்புகளை சொல்லிவிட்டு அதை சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அதனால் சின்ன குறிப்புகளை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல எடுத்திங்கன்னா, ராகுவும் கேதுவும் ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிழல் கிரகம்னா அது எதோட சேருதோ அதோட தன்மையை அதுக்கு வரும் அப்படின்னு தான் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ நம்ம நிழல் நம்மளால் என்ன பண்ணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு யோசனை. ஸோ நிழல்னால நமக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்மை தான். பட் ஆனால் ஒரு மரத்து நிழல் ஒரு வேறு மாதிரி ஆனால் எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கும். சின்னதாக ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒன்று புளிய மரம் நிழல் நம்ம படுக்கும்போது நோயோட தீவிரம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வேப்ப மரம் அந்த நிழலில் நம்ம உறங்கும்போது இல்லை ரெஸ்ட் எடுக்கும்போது அதோட நோயோட தன்மை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயோட தன்மை கம்மியாகும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது நிழலுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புதன் கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு அலி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அது எதோட சேருதோ அதோட பவரை கூட்டிடும். இப்போ ஆண் தன்மை பெண் தன்மை ரெண்டும் இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஆண் தன்மை கூட சேரும்போது ஆண்மை ரொம்ப அதிகமாகும், பெண் தன்மை அந்த சாஃப்ட்னஸ் வரும். அந்த மாதிரி ரெண்டு தன்மை இருக்கிறதுனால புதன் கிரகம் ரொம்ப வீரியம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏன் நான் ராகு கேது புதன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ சொல்ல போகிற ரீசன் அது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் தான் நான் சொல்கிறேன். புதன் பார்க்கும்போது நெகட்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருந்தால் நெகட்டிவ் எஃபெக்ட் அதிகமாக கொடுக்கும், பாசிட்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும்போது பாசிட்டிவ் எஃபெக்ட் அதிகமாக கொடுக்கும். ஓகே, இப்போது நம்ம 2019 ஏப்ரல் மாதம் போகிறோம். 2019 ஏப்ரல் மாதம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் ராகு பயிற்சி ஏற்பட்டது. ஸோ தனுசு ராசியில் ராகு பயிற்சி வரும்போது தனுசு ராசியில் ராகு பயிற்சி 2019 ஏப்ரல் மாதம் வந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் புதன் நவம்பர் மாதம் பயிற்சி. புதன் நவம்பர் மாதம் தனுசு ராசிக்கு வந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம ராகு புதன் தனுசு ராசியில் இருக்கும்போது புதனும் வரும்போது அதோட சேர்க்கை ஒன்று சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாக்டீரியா வைரஸ் அந்த மாதிரி நோய்களை உண்டாக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டுத்துக்குமே. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதோட வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதோட தீர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மர்ம கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுத்தையுமே. ஸோ அந்த ஒரு பீரியடில் தான் நவம்பர் மாதம் வூஹானில் சைனாவில் இந்த கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா இது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு இன்னொரு நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் முடிஞ்சு டிசம்பர் மாதம் நம்மளுக்கு ஒரு சோலார் எக்லிப்ஸ் கிரகணம் நடந்தது. ஸோ அந்த கிரகணம் போது 6 கிரக சேர்க்கை நடந்தது. 6 கிரக சேர்க்கைன்னும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், சூரியன், சந்திரன், புதன், குரு, ராகு இது எல்லாமே ஒன்றா சேரும்போது நெகட்டிவ் எஃபெக்ட்டுக்கு ஒரு பூஸ்ட்
பூஸ்ட் கொடுத்தா மாதிரி ஃபுல்லாக அது வந்து நெகட்டிவாக வந்து இன்னும் நல்லா ஒரு நெகட்டிவ் அதிகமாக்கி ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய கிரகணம் போதே உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். ஸோ அது வந்து அந்த டைமில் என்ன நடந்தாலுமே அது வந்து டபுளாக ட்ரிபிளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அந்த நேரத்தில் இதுவும் சேர்ந்து இருக்கும்போது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமாகச்சு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் இந்த கிரக சேர்க்கை வந்து ஒன்றா இருந்தது. அதாவது புதனும் ராகுவும் ஒன்றா இருந்தது. அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதம் திருப்பி அந்த கிரக மாற்றம் ஏற்பட்ட ஒன்று தான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து இந்த கொரோனாவோட தன்மை வந்து கம்மியாச்சு. இது வந்து நம்ம சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம், ஆஸ்ட்ராலஜிலையும் பார்த்தா ரெண்டுமே வந்து ஒற்று போகிறதுனால நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம ரெஃபர் பண்ணி கரெக்டாக தப்பான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பதிவை நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, மெடிக்கலில் வந்து கொரோனாவை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லலையான்னு சொல்லி. அதுக்கான ஒரு ஆர்டிக்கலை வந்து நான் இப்போது இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நோய்க்கும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா நோய்க்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல நோயோட சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து சில பேர் வந்து அலோபதி மெடிசன் எடுத்தால் சரியாகும், சில பேர் சித்தா மெடிசன் எடுத்தால் சரியாகும், சில பேர் ஆயுர்வேதா மெடிசன் எடுத்தால் சரியாகும். அதோட கிரக சேர்க்கை எந்த நோயை வந்து சரியாகும், எந்த கிரக சேர்க்கை எந்த மருத்துவத்தினால நோய் சரியாகும் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. இது வந்து பல 100 வருடத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுருந்ததுனால இதில் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் இருக்காது. ஆனால் வந்து சர்ஜரி பற்றியும் வந்து அறுவை சிகிச்சை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து ஆல்ரெடி அறுவை சிகிச்சை நம்ம நாட்டில் இருந்தது. அதுக்கப்புறமா தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஆயுர்வேத முறையில் வந்து அறுவை சிகிச்சை வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருந்ததாக வந்து சான்று இருக்குது. அதோட நிறைய புக்ஸு எல்லாமே இருக்குது. சுஷ்ருதா வந்து அவர் தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் முதல்ல வந்து சர்ஜரி பண்ணார். அவர் வந்து ஒரு ஆயுர்வேதாவில் அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு. ஸோ அந்த இதில் தான் வந்து சர்ஜரி மட்டும் இதில் வரும். மிச்ச வந்து அலோபதி மெடிசன்ஸ் அப்படின்னும் போது ஃபிசியோதெரப்பி மட்டும்தான் இதில் சொல்லுவோம். ஃபிசியோதெரப்பின்னும் போது கூட இது வந்து கை கால் அசைவு பண்ணுறது, மேனிப்புலேஷன், வர்மா தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் இருக்குமே தவிர்த்து இதில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்து 6ஆம் அதிபதி தான் வந்து நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன். 6ஆம் அதிபதி வந்து நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தோடு சேருதோ அதில் தான் உங்களுக்கு வந்து நோய் வருது அப்படின்றது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒன்றா இப்போ வந்து ஒரு நட்சத்திரமும் 6ஆம் அதிபதியில் வரும்போது என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினி, மகம், மூலம். இது அஸ்வினி, மகம், மூலமும் கேது சாரம் 6ஆம் கிரகத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து வழிபாடு, வேள்வி, ஆன்மீகம் இதில் வந்து தான் உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நோய் சரியாகும் அப்படின்றது இருக்குது. யாருன்னா அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரமும் கேது சாரத்தில் 6ஆவது கிரகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும்னா வழிபாடு, ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது. வேள்வினா வந்து யாகம் பண்ணி நம்ம வந்து அந்த நோயை போக்கிக்கிறது. அதே மாதிரி வந்து ஆன்மீகம் தன்மையாக ஒரு ஸ்தலத்துக்கு போய் ஆன்மீக ஸ்தலத்துக்கு போய் வந்து அதை நோயை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருந்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 வந்து சந்திரன் ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதியில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து சரியாகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய் சாரத்தில் 6ஆம் அதிபதியில் இருக்கும்பொழுது யுனானி உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஆயுஷ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ். ஒன்று வந்து ஆயுர்வேதா சொன்னால், சித்தா சொன்னால், யுனானி சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்று சிஸ்டம் ஆஃப் ஆயுஷ் மெடிசன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பழங்காலத்து முறையினால் இந்த ஆயுஷ் சிஸ்டம் மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த முறையை மட்டும்தான் நான் இப்போது சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி வந்து மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய் சாரத்தில் இருக்கும்போது யுனானியும் ஃபிசியோதெரப்பினா வர்மா தெரப்பி நம்ம எடுத்துக்கலாம். வர்ம முறை அதில் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவோட சாரத்தில் 6ஆம் சாரத்தில் இருப்பினும் சித்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புனர்பூசம், விசாகம், போரட்டாதி குரு சாரத்தில் 6ஆம் அதிபதியில் இருக்கும்போது ஒரு பெரிய மகானை சந்தித்து அந்த மகான் சித்தர்கள்
அந்த அவங்கள சந்திக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த நோய் சரியாகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூசம், அனுஷம், உத்திராட்டாதி வந்து சனியோட பார்வையில் 6ஆம் அதிபதியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேர் கஷாயம் மூலம் வந்து நோய் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதன் சாரத்தில் 6ஆம் அதிபதியில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மூலிகை மருந்து பச்சையாக, அதாவது மூலிகை வேர்கள், இலைகள் அதை வந்து பச்சையாக அரைச்சி அப்படியே குடிக்கும்போது நோய் சரியாகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்தது வந்து அறுவை சிகிச்சை பற்றி பார்க்க போகிறோம். அறுவை சிகிச்சை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து நான் சொல்ல போகிறது எமர்ஜென்சிக்கு ஒத்து வராது. ஒத்து வராது, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ சாதாரண நாளில் நம்மளுக்கு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன நட்சத்திரம் நாள் வந்து பார்த்து பண்ணலாம். அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். எமர்ஜென்சியில் இது வந்து ஒத்து வராது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை செய்யும்போது நாள் நட்சத்திரம் எல்லாமே பார்த்து தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இல்லைனா உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்படும் அப்படின்றது வந்து நம்ம ஜாதகத்தில் சொல்லியிருக்கு. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம மார்பக ஆப்ரேஷன் பண்ணும்போது அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் இருந்தால் மார்பக ஆப்ரேஷன் பண்ணப்படும். மார்பில் வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஸோ பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த புண்ணு வந்து சரியாக ஆறாமல் அது வந்து பிடிக்கக்கூடிய தன்மை போகும். அந்த தையல் பிரிக்கும்போது பல பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி உயிருக்கு ஆபத்து வரைக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சுவாதி நட்சத்திரத்தில் மார்பக ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான நோய் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு நோயை பற்றி பார்க்க போகிறோம். முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோய்க்கான ஜோதிட ரீதியாகவும் அதுக்கான பரிகாரம் ப்ளஸ் நம்ம ஜென்ரலாக ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே ஒன்றா வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது 12வது வீட்டில் வந்து சந்திரனும் சனியும் ஒன்றாக இருந்தால் இந்த நோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் வீட்டு அதிபதியும் ராகு, கேது 1ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சந்திரனும் சனியும் கடகத்தில் இணைந்து இருக்கும்போது இந்த நோய் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சந்திரனும் புதனும் 6ஆம் வீட்டில் இணைந்து இருக்கும்போதும் இந்த நோய் ஏற்படும். சந்திரனும் புதனும் சனி 12ஆம் வீட்டில் இருந்தால் இந்த நோய் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து மெதுவாக ஆரம்பிக்கும் போது காலையில் எழுந்துக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போக போக வந்து சரியாகும். திருப்பி ஈவினிங் டைமில் திருப்பி வலி வர ஆரம்பிக்கும். இது வந்து ரெகுலராக ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது காலில் வலி வரும். காலில் வந்து உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலி மேலே ஏறி வரும். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன கை முட்டிகள் இதில் வந்து வலி வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இதோட சிம்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணோன்னா போக போக என்ன ஆகுனா சரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்காத பட்சத்தில் கை வளைய ஆரம்பிச்சிடும். கையெல்லாம் வந்து விரல்கள் வந்து வளைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப அதிகமாக பரவிட்டு வருது. ஸோ இது வந்து பிளட் டிஸார்டர். ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னால ஏற்படும். இது வந்து ரத்தவாதம்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில். நம்ம வந்து இதுக்கு ஹோம் ரெமிடி என்ன, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம செய்வோம். மருந்தும் சாப்பிட்ணும். ஸோ இது சாப்பிடும்போது அதோட மருந்தோட எஃபெக்ட் வந்து நல்லா அதிகமாகி உங்களுக்கு வந்து வேகமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து தூக்கம் வந்து 8 மணி நேரம். இவங்க நோய் இருக்கவங்க வந்து 8 மணி நேரத்தில் 9 மணி நேரம் கண்டிப்பாக நல்ல உறக்கம் வேணும். அப்போ தான் வந்து மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த பெயின் வந்து உங்களுக்கு சப்சைட் ஆகக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைல்டு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மைல்டு எக்ஸசைஸ் பண்ணணும். மைல்டு எக்ஸசைஸ் சின்ன நடக்கிறது, அதாவது கொஞ்சம் தூரமாக நடக்கணும். ரொம்ப வந்து ஒரு நடக்காமையோ இல்லை ஸ்டிஃபாக நம்ம வந்து எங்கேயுமே எதுவுமே மூமெண்ட் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பெயின் அதிகமாகும். அதோடு பார்த்திங்கன்னா மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ கை வந்து திடீர்னு ஒரு இடத்துல நின்றுடும். நம்ம வந்து முட்டி வந்து வளைக்க முடியாது, நீட்ட முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டிஃபாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். இதே மாதிரி வந்து சைனாவில் வந்து தாய்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. என்ன முறைனா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ்னால் ஸ்லோ மூமெண்ட். அதாவது ஒரு ஜாயிண்ட்டையும் வந்து பொறுமையாக மூவ் பண்ணுறது, இந்த பக்கம். ஸோ எல்லா ஜாயின்ஸுமே கழுத்துலேருந்து எல்லா ஜாயின்ஸுமே வந்து பொறுமையாக மூவ் பண்ணணும். இதை வந்து தாய்ச்சி மெத்தட். ஸோ இது பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட் இருக்கும். காலையில் எழுந்த உடனே எல்லா ஜாயிண்ட்டுமே ஒரு தடவை மூவ் பண்ணோம்னா அன்றைக்கி நாள் வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஸோ பெயின் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெயின் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம
டயட்டில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று பச்சையாக சாப்பிடணும், இல்லைன்னா பாதி வேக வச்சு சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து ஸ்பைசஸ் நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான ஸ்பைசஸ் 2, ஒன்று வந்து மஞ்சள், ஒன்று வந்து இஞ்சி. இந்த 2 ஐட்டத்தையும் வந்து நீங்கள் ஃபுட்டில் நிறைய சேர்த்திங்கன்னா இந்த நோய்க்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ், நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். மெயினாக இந்த நோய்க்கு வந்து சேர்க்கக்கூடியாத காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, கோஸ், காலிஃப்ளவர், இது வந்து கிழங்கு வகைகள், இதெல்லாம் வந்து சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இந்த நோய் வந்து உங்களுக்கு சீக்கிரம் குணமாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக வந்து வலி வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வந்து பின்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கனாலே இதில் காய்கறிகளில் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில். ஃபிஷ் ஆயில் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், 7 Seas நிறைய அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ் ஆயில் சாப்பிடும்போது omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வரும்போது இது வந்து ரொம்ப நல்ல அந்த நோய்க்கு வந்து குணமடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவினிங் பிரைம் ரோஸ் ஆயில்னு சொல்லி ஒரு எண்ணெய் அது. ஸோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது என்னென்னா வந்து அதில் வந்து காமா லினோட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த ஆசிட் வந்து மெயினாக வந்து இந்த பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹீட் அண்ட் கோல்டு தெரப்பி. ஹீட் அண்ட் கோல்டு தெரப்பினா காலையில் வந்து நீங்கள் வந்து ஐஸ் கட்டியை வந்து ஒரு இதில் கவரில் போட்டு அந்த வலி உள்ள இடத்துல வைக்கணும். அதே மாதிரி சாயந்தரம் வந்து இந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் துணியை நினச்சி அந்த துணியை வந்து ஒத்தனை கொடுக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டாக ஹீட் அண்ட் கோல்டு மாறி மாறி கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பண்ணாலும் நல்ல எஃபெக்ட் கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த நோய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா வீக்கம் இருக்கிற இடத்துலையும் இந்த நோய் இருக்கிற இடத்துலையும் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலி கூடிடும், அந்த வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிடும். ஸோ அதனால் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய்க்கு பதில் வந்து க்ரீம், ஜெல், லோஷன்ஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த நோய் வந்து நமக்கு வலி கம்மியாகும். அதே மாதிரி வந்து அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் வராமல் இருக்கும். எண்ணெய் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும். ஸோ அதனால் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி லெமன் கிராஸ் ஆயில் யூஸ் பண்ணும்போது பெயின் ரெடியூஸ் ஆகும். இந்த சின்ன சின்ன கை வலியிலலாம் வந்து நல்லா கேட்கும். அது வந்து லெமன் கிராஸ் ஆயில் வந்து மூளையில், அதாவது அந்த ஃப்ராக்னன்ட் உங்களுக்கு வந்து அந்த மூளையில் போய் வேலை செய்யும்போது அது நல்ல ஒரு ஸ்மூத்திங் எஃபெக்ட் கொடுக்கு, உங்களுக்கு அந்த நோயை வந்து வேகமாக குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப வலி அதிகமாக இருக்குது, இப்போ பெயின் கில்லர் இல்லை, எங்கேயுமே நம்ம கடை இல்லை, அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்காக ஒரு காஃபி, கஃபேனில் வந்து பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது கெஃபேன். அதனால் வந்து நல்லா ஒரு திக்காக ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பெயின் கில்லர் சாப்பிட்டா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வரும். அதே மாதிரி செரி நிறையா சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக திடீர்னு வந்துருச்சு, நம்ம போய் மருந்து வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சீடா வினிகர்னு இருக்குது. ஸோ ஆப்பிள் சீடா வினிகர்னு குடிக்கும்போது இது வந்து ஆசிட் பிளட்டில் வந்து ஆசிட் தன்மையை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அந்த ஆசிட் தன்மையை வந்து இது ஆல்கலி போய் நியூட்ரல் பண்ணி பிஹெச்சை நியூட்ரல் ஆக்கும். ஸோ பிஹெச்சை நியூட்ரல் ஆக்கும்போது உங்களுக்கு வந்து வலி தானாகவே கம்மியாகும். ஸோ ஆப்பிள் சீடா வினிகர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. இது 1 month யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு 1 month விட்டுட்டு திருப்பி 1 month யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்கலினால நிறைய இந்த பல்லு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும், போன்ஸ்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் ஆப்பிள் சீடா வினிகர் தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து குடிக்கக்கூடாது, அதை வந்து பிரேக் விட்டு குடித்தாதான் நல்லது. இது வந்து யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து ரீசன் என்ன பிஹைண்ட் ஏன் இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஆல்கலினால நம்ம பல்லு எலும்புலாம் வந்து ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய நாள் குடித்தவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா பல்லுலாம் வந்து பல் கூச்சம் வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இந்த ஆப்பிள் சீடா வினிகரோட சைடு எஃபெக்ட். ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அது மெடிசன், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் அது நமக்கே வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து என்ன ஆகுனா ப்ராப்பராக தண்ணி குடித்தாதான் இது வந்து ஃபில்டர் ஆகி நம்ம யூரின் மூலமாக தான் இந்த டிசீஸ் வந்து வெளியில் வரும். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுனா இந்த பிளட்லாம் வந்து ஃபில்டர் ஆகி கிட்னியில் ஃபில்டர் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கல் வர ஆரம்பிக்கும். சரியான ப்ராப்பராக தண்ணி குடிக்காமல் இருக்கவங்களுக்கு என்ன ஆகுனா இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு கிட்னியில் கல் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்டர் ஆகும்போது அந்த பார்ட்டிகல்ஸ், வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து கிட்னியில்
ஸ்டோர் ஆகி அதை வந்து கல்லாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் தண்ணி நிறைய குடிக்கும்போது ஃப்ளஷ் ஆகி உங்களுக்கு வந்து கிளியராக ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து தொடர்ந்து தண்ணி ஒரு 3 லிட்டர் டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் தண்ணி கம்மி பண்ணால் கூட உங்களுக்கு அடுத்த நாளே எஃபெக்ட் தெரியும். ஸோ தண்ணி கம்மி பண்ணியிருக்கோம், வலி வரும், உடனே வலி வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீதியாக சின்ன ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 திங்கக்கிழமை வந்து அரிசி, பால், துணி, அப்புறம் வந்து வெள்ளி பொருட்கள் தேவையானவங்களுக்கு தானமாக கொடுத்தா இந்த நோய் சரியாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அப்படி இல்லைன்னா 4 ஞாயிற்றுக்கிழமை வந்து தானிய வகை, ஆரஞ்சு கலரில் துணி, அப்புறம் வந்து முடிஞ்சால் தங்கம், இது வந்து தேவையானது. சின்ன தங்கம்னா நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு இது கொடுத்தாலும் போதும். ஸோ இது வந்து இதையும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் 4 செவ்வாய்க்கிழமை வந்து கடுகு எண்ணெய், கருப்பு துணி, போர்வை இதெல்லாம் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த நோய் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த நோயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்த வாரம் நல்ல வேற ஒரு நோயோடு நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நீங்கள் சொன்ன இந்த ஒரு சிகிச்சை முறைகள் வந்து பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் டாக்டர். நன்றி, வணக்கம். போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு ரோஜா தமிழ் டிவியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ்